Okay, so scales. So what is the need of scales? Why it is needed? So we are going to see now. Okay, okay. So why this scaling is needed? Okay, what is scale? Okay. So objects are small in size can be drawn to its actual size. For example, bolt, nut, etc. Okay. When the size is more, it is not possible to represent the actual size of the object on a drawing sheet. Okay, so means what they are saying is, so whichever is possible to accommodate in the drawing sheet, we can able to draw that diagrams. But sometimes the thing is, the example, a simple example I'm saying. So we are drawing an object which is more than the sheet size. Then it is ultimately not possible. So that time we have to represent the scales. சரியா? So 1:2, 2:1, 5:1 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து we are reducing, otherwise enlarging. Both can be done in the scaling. சரியா? ஸோ டிராயிங் ஷீட்ல வரையக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸை வந்து வரைஞ்சிடலாம். இன்கேஸ் எக்ஸாம்பிள் உங்க டிராயிங் ஷீட்டோட லென்த் வந்து 20 சென்டிமீட்டர் இருக்கு. ஆனா கொஸ்டின்ல வந்து 40 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கலாம் ஸ்கேலை. ஸோ 2:1 அப்படின்னு போட்டீங்கன்னா அந்த மாதிரி ரெடியூஸ் பண்ணிக்கலாம், அல்லது 1:2 அந்த மாதிரி போட்டு என்லார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்காக தான் ஸ்கேலிங் யூஸ் பண்ணுவோம். சரியா? வி ஆர் யூசிங் ஒன் ப்ரொபோர்ஷன். சரியா? ஸோ மீன்ஸ் what they are saying, scaling in the sense it will convey both, means either it will reduce, otherwise increase the actual length of the object. So 10 centimeter we can make it as a 10 kilometer, also a 10 mm. Okay, so a 10 centimeter can be reduced into 10 mm, otherwise increased into 10 kilometer also. Okay, so other than scales அப்படின்னு சொல்றாங்க. Okay, so the main is Some people are waiting in the waiting room, sir. if they come late, then okay, okay, allowed. So means, so that is scale. So ஸ்கேல்னா என்ன அப்படின்னா, நம்மளோட கொடுத்துருக்க டைமென்ஷனை இன்க்ரீஸ் பண்ணாலோ இல்லை டிக்ரீஸ் பண்ணாலோ அதுதான் ஸ்கேல். ஓகே, ஓகே. The main use of scale in engineering practice to prepare a drawing at a full size, otherwise reduced size, otherwise enlarged size. So full size அப்படின்னா 1:1. அப்படியே இருக்கிற டைமென்ஷன் எக்ஸாக்டா வரைஞ்சீங்கன்னா அது பேர் ஃபுல் சைஸ். சரியா? கம்மி பண்ணி வந்தீங்கன்னா ரெடியூஸ்டு சைஸ், பெருசாக்கி வரைஞ்சீங்கன்னா அது பேர் என்லார்ஜ்டு சைஸ். சரியா? எல்லாமே கொடுத்துருக்க டைமென்ஷன்ஸை பொறுத்து தான் நம்ம டிசைட் பண்ண முடியும். Okay, this is scaling. So now by this time you would have understood why we are going for scaling. Whenever the given dimension is, for example 0.1 mm ல ஒரு லைன் வரைங்கன்னு கொடுக்குறாங்க. So is it possible? Not at all. So அந்த நேரங்களில் we have to take a scale. சரியா? So how to take scaling, where to apply that, we are going to see. அதான் 2-3 நாள் வரலையா சார்? ஓகே, ஓகே. Okay, so sorry sir, slides move. Okay, so இந்த ஸ்கேலிங் பாருங்களா, ஃபுல் சைஸ். ஸோ ரேஷியோ பாருங்க. ஸோ ஃபுல் சைஸ் அப்படின்னா இட் வில் பி 1:1. சரியா? ஸோ என்லார்ஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா, என்லார்ஜ்மெண்ட் ஸ்கேல்ஸ் பார்த்தீங்கன்னா 50:1. ஸோ 1 mm வந்து நம்ம 50 mm காமிக்கலாம், அல்ல 1 கிலோமீட்டர் வந்து 50 கிலோமீட்டரா காமிக்கலாம்.
அதுதான் வந்து என்லார்ஜ்மெண்ட் ஸ்கேல். ஸோ இந்த இடத்துல 50:1 அப்படின்னா, ஸோ 1 கிலோமீட்டர் வந்து நான் 50 கிலோமீட்டர்னு காமிச்சிருக்கேன் அப்படின்னு அர்த்தம். சரியா? இல்ல 1 சென்டிமீட்டர் வந்து நான் 50 சென்டிமீட்டர்னு காமிச்சிருக்கேன் அப்படின்றதான் இந்த 50:1 ரெப்ரசென்ட் பண்ணுது. சரியா? ஸோ ரிடக்ஷன் ஸ்கேல்ஸ் அப்படின்னா 1:2 அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸோ நான் 2 சென்டிமீட்டர் வந்து 1 சென்டிமீட்டர் ஆக்கியிருக்கேன். இல்ல 20 கிலோமீட்டர் வந்து நான் 1 கிலோமீட்டர் ஆக்கியிருக்கேன் அப்படின்னு ரெடியூஸ் பண்றதா வந்து இந்த ரிடக்ஷன் ஸ்கேல். சரியா? ஸோ அதே மாதிரி ஃபார் பிக் ஆப்ஜெக்ட், ஒரு பெரிய ஆப்ஜெக்ட் இருக்கு, அது 200 சென்டிமீட்டர் இருக்கு அப்படின்னா அந்த 1 சென்டிமீட்டருக்கு நான் மார்க் பண்ணிப்பேன். அதே மேப்ஸ் வரையும் போது பாத்தீங்கன்னா, ஃபார் டிராயிங் மேப்ஸ் பாத்தீங்கன்னா 2000 கிலோமீட்டர் இருக்கும். ஸோ சென்னையோட மேப் வரையணும் அப்படின்றப்ப அதோட கிலோமீட்டர்ஸ் பாத்தீங்கன்னா 2000 கிலோமீட்டர் இருக்கும். அதை எப்படி நம்ம ஒரு பேப்பர்ல வரைய முடியும்? அப்போ வந்து we are going to use this scaling. Okay, so we are going to use this scaling. ஸோ அதுக்கு என்னென்ன ஸ்கேல்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, there are 4 types of scales are there: line scale, vernier scale, diagonal scale. Okay, so these three are given in our syllabus. What are the 3 scales given in our syllabus? Line scale, diagonal scale and vernier scale. இந்த 3 ஸ்கேல் தான் நம்ம சிலபஸ்ல கொடுத்துருக்காங்க. ஓகே, okay, after this I'll come. Okay, so before going to these types of scales, first we have to know that some definitions and formulae. அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. So dimensions of large objects must be reduced to accommodate the standard size of a drawing sheet. ஸோ ஒரு வாட்டர் பாட்டில் இருக்கு, அந்த வாட்டர் பாட்டில் வந்து நம்ம ஷீட்ல வரையணும் அப்படின்றப்போ அந்த டைமென்ஷன்ஸ் வந்து நமக்கு இந்த ஷீட்டோட டைமென்ஷன்ஸோட பெருசா இருந்தா அதை வந்து நம்ம ரெடியூஸ் பண்றோம். ஸோ அந்த ஸ்கேல் பேர் தான் ரெடியூசிங் ஸ்கேல். அதர்வைஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ரெப்ரசன்டேட்டிவ் ஃபேக்டர் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ரேஷியோ பேர் தான் ரெப்ரசன்டேட்டிவ் ஃபேக்டர். சரியா? ஸோ இதுதான் நம்பர் 1 ஃபார்முலா. இது ரொம்ப இந்த ஏன் மார்க் பண்ணிருக்காங்கல்ல, ரெப்ரசன்டேட்டிவ் ஃபேக்டர் இஸ் ஈக்குவல் டு dimension of drawing divided by dimension of object. ஸோ நம்ம என்ன டைமென்ஷன் அந்த டிராயிங்காக எடுக்க போறோம், ஒரிஜினலா அந்த டைமென்ஷனோட ஆப்ஜெக்ட் வந்து எவ்வளவு இருக்கு அப்படின்றத டிவைட் பண்ணோம்னா அது பேர் தான் ரெப்ரசன்டேட்டிவ் ஃபேக்டர். இந்த ரெப்ரசன்டேட்டிவ் ஃபேக்டருக்கு இன்னொரு நேம் தான், தட் இஸ் கால்ட் ஸ்கேலிங் ஃபேக்டர். சரியா? ஆர்எஃப் அதர்வைஸ் எஸ்எஃப், ஸ்கேலிங் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? Okay, so the first formula is representative factor is equal to dimension of drawing by dimension of object. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. We are going to do a problem now. Okay, so first formula, representative factor is equal to, so always we will use to mention as the RF. சரியா? So RF is equal to dimension of drawing by dimension of object. Okay, so when this RF will be 1, RF வேல்யூ எப்போ 1 இருக்குன்னா ஃபுல் சைஸ் ஸ்கேல். நீங்க கொஸ்டின்ல 10 mm கொடுத்திருக்காங்க, you are taking a drawing also as a 10 mm means that RF value is 1. Okay, okay, so suppose the questionல வந்து 10 கிலோமீட்டர் கொடுத்திருக்காங்க, நீங்க வந்து அதை 1 கிலோமீட்டர்னு எடுக்கிறீங்க. ஸோ அப்போ வந்து 10 by மீன்ஸ் ரேஷியோ வந்துடும் 1/10. ஸோ 1/10 இஸ் நத்திங் பட் 0.1. அதுதான் RF வேல்யூ. சரியா? ஸோ நோட் பண்ணிட்டீங்களா? ஸோ டைமென்ஷன் ஆஃப் டிராயிங் பை டைமென்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட், அதான் ரெப்ரசன்டேட்டிவ் ஃபேக்டர். அப்படி இல்லை அப்படின்னா லென்த் ஆஃப் த டிராயிங் பை ஆக்சுவல் லென்த். இது ரெண்டை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. we are going to use in a problem. சரியா? அதுக்கு அடுத்து செகண்ட் ஃபார்முலா பாருங்க, லென்த் ஆஃப் அ ஸ்கேல். ஸோ லென்த் ஆஃப் அ ஸ்கேல் என்ன இருக்குன்னா RF into maximum length to be measured. These only 2 formula for this topic. So we are going to write it. So write it. This representative factor is equal to dimension of drawing by dimension of object. Length of the scale is equal to RF into maximum length to be measured. சரியா? Okay, so shortly I will quick review it. ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேல்ஸ். ஸ்கேல்ஸ் எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா, சம்டைம்ஸ் நம்ம வரைய போற ஆப்ஜெக்டோட டைமென்ஷன்ஸ் பெருசா இருந்ததுனாலோ இல்ல ரொம்ப சின்னதா இருந்தாலோ நம்மளால வரைய முடியாது.
ஸோ அதனால ஸ்கேல்ஸ் யூஸ் பண்ணி தான் வரையணும். ஸோ அதாவது எப்படி ஸ்கேல்ஸ் யூஸ் பண்றதுன்னா, நமக்கு 10 சென்டிமீட்டர் இருக்கு அப்படின்னா நம்ம வந்து அதை 1 சென்டிமீட்டரா கன்வெர்ட் பண்ணிட்டு அதுக்கு ஸ்கேலிங் ரேஷியோ கொடுத்துருவோம். 1:2, 2:1 அப்படின்னு கொடுத்துருவோம். ஸோ அந்த மாதிரி கொடுத்துட்டு வரைகிறது பேர் தான் ஸ்கேலிங். சரியா? ஸோ இதுல மீன்ஸ் டூ ஃபார்முலாஸ் ஆர் தேர். ஒன் இஸ் ரெப்ரசன்டேட்டிவ் ஃபேக்டர். ரெப்ரசன்டேட்டிவ் ஃபேக்டர் என்னன்னா டைமென்ஷன் ஆஃப் டிராயிங் பை டைமென்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து லென்த் ஆஃப் தி ஸ்கேல் கண்டுபிடிக்கிறது. ஸோ எவ்வளோ லென்த்துக்கு நம்ம ஸ்கேல் வரையணும், எவ்வளோ லென்த்துக்கு தேவைப்படும் அப்படின்றதுக்கு ஃபார்முலா வந்து ஆர்எஃப் இன்ட்டு மேக்ஸிமம். ஓகே, மேக்ஸிமம் லென்த் டு பி மெஷர்ட். இதுதான் ஃபார்முலா. ஒன்லி டூ ஃபார்முலாஸ் ஆர் தேர். ஸோ எப்போ ஆர்எஃப் வேல்யூ 1 இருக்கும் அப்படின்னா நம்ம கொடுத்துருக்க டைமென்ஷனை டைரக்டா அப்படியே வரைஞ்சோம்னா ஆர்எஃப் வேல்யூ ஈக்குவல் டு 1 இருக்கும். ஓகே. Okay, I'll move on to the next slide. Okay, so before moving on to the types of scales, just you should know the units, so which you have studied in school. Yeah. So 1 kilometer க்கு எத்தனை ஹெக்டோமீட்டர்ஸ் இருக்கும் அப்படின்னா 10 ஹெக்டோமீட்டர்ஸ் இருக்கும். Yeah, 1 kilometer is 10 hectometer and 1 hectometer is 10 decameter. Yeah. So 1 decameter is 10. Deca means 10. Yeah. So 1 decameter is 10 meters and 1 meter is 10 decimeters and 1 decimeter is 10 centimeter and 1 centimeter is 10 millimeters. So frequently you will know that only centimeters and millimeters. So but you have to know these conversions. ஸோ 1 கிலோமீட்டருக்கு எத்தனை ஹெக்டோமீட்டர் அப்படின்னா 10 ஹெக்டோமீட்டர்ஸ் இருக்கு. ஸோ 1 ஹெக்டோமீட்டர்ஸ்க்கு 10 டெக்காமீட்டர். ஸோ 1 டெக்காமீட்டருக்கு 10 மீட்டர் அண்ட் 1 மீட்டர்ஸ்க்கு 10 டெசிமீட்டர் அண்ட் 1 டெசிமீட்டருக்கு 10 சென்டிமீட்டர் அண்ட் 1 சென்டிமீட்டருக்கு 10 மில்லிமீட்டர். இது எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? ஸோ 1 சென்டிமீட்டருக்கு வந்து 10 மில்லிமீட்டர்ன்றது வந்து எல்லாருக்குமே தெரியும். சரியா? ஸோ in the means you must know this conversion also. Yeah. So after this class I will forward this. Okay. And types of scales என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா plane scale, diagonal scale, vernier scale, comparative scale, scale of chords. So in these 5 we are using only 3: plane scale, diagonal scale and vernier scale. சரியா? So plane scales எப்ப யூஸ் பண்ணுவாங்கன்னா dimensions up to single decimal அப்படின்றப்ப we are going with plane scale. And diagonal scale வந்து பாத்தீங்கன்னா 2 decimals இருக்கிறச்ச, vernier scales பாத்தீங்கன்னா அதுவும் 2 dimensional decimals இருக்கிறப்ப we are going to use it. சரியா? இதுதான் types of scales. சரியா? So first now proceed with the plane scale. Okay, the plane scale, so you see here plane scale. The plane scales are useful to measure up to 2 units or a unit and a subdivision. For example, centimeter and millimeter. So நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸோ பிளைன் ஸ்கேல் நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஸோ 2 யூனிட்ஸ் மெஷர் பண்ற இடத்துல, ஸோ மீட்டரையும் சென்டிமீட்டரையும் கம்பேர் பண்ணாலோ இல்ல கிலோமீட்டரையும் சென்டிமீட்டரையும் கம்பேர் பண்ணாலோ, ஏதாவது ஒரு 2 யூனிட்ஸ் அவங்க கம்பேர் பண்ணியிருந்தாங்க இல்ல நம்ம அதை மெஷர் பண்ண சொல்லியிருக்காங்க, அதோட சப்டிவிஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா, ஸோ 1 கிலோமீட்டருக்கு வந்து எத்தனை ஹெக்டோமீட்டர்ஸ், கிலோமீட்டரோட சப்டிவிஷன் வந்து பாத்தீங்கன்னா ஹெக்டோமீட்டர்ஸ். அதே மாதிரி சென்டிமீட்டருக்கு வந்து மில்லிமீட்டர், ஸோ மீட்டருக்கு வந்து டெசிமீட்டர். ஸோ இந்த மாதிரி இதை மெஷர் பண்ற மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா we have to go with the plane scale. சரியா? ரெண்டு யூனிட்டை கம்பேர் பண்றதுக்காக plane scale யூஸ் பண்ணுவோம். So it consists of a line divided into a number of equal main parts. So இதுல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஸ்கேலை வந்து ஈக்குவல் மெயின் பார்ட்ஸா ஸ்பிளிட் பண்ணணும் அப்படின்றாங்க. ஸோ ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள் 10 சென்டிமீட்டர் இருக்குன்னா 5 ஈக்குவல் பார்ட்ஸா ஸ்பிளிட் பண்ணணும்னா 2 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர். 10 ஈக்குவல் பார்ட்ஸா ஸ்பிளிட் பண்ணணும்னா 1 சென்டிமீட்டர் 1 சென்டிமீட்டர், அந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ண சொல்றாங்க. இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டை மட்டும் அகெயின் சப்டிவைடட் இன்டு ஸ்மாலர் பார்ட்ஸ். ஸோ மெயின் ஸ்கேல்ல, சாரி பிளைன் ஸ்கேல்ல எப்பயுமே ஃபர்ஸ்ட் டிவிஷன் மட்டும் சப்டிவிஷனும் சேர்ந்து வரும். சரியா?
ஸோ சப்டிவிஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களோட ஸ்மால் சைஸ் ஸ்கேல் எடுத்து பாருங்களேன். ஸோ 1 சென்டிமீட்டருக்குள்ளேயே 10 சப்டிவிஷன் இருக்கும். சரியா? அதுதான் வந்து ஸோ அந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்றாங்க. ஸோ பிளைன் ஸ்கேல்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்பயுமே 2 யூனிட்ஸை கம்பேர் பண்ணி மெஷர் பண்றப்ப பிளைன் ஸ்கேல் யூஸ் பண்ணுவோம். அப்போ வந்து அந்த ஸ்கேலை ஈக்குவல் மெயின் பார்ட்ஸை டிவைட் பண்ணிட்டு அதுல ஃபர்ஸ்ட் பார்ட்டை மட்டும் சப்டிவைட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? தேர்ட் கண்டிஷன் என்ன சொல்றாங்கன்னா மார்க் 0. ப்ளீஸ் லிசன் கேர்ஃபுல்லி, we are going to apply it in a problem now. Okay, so mark 0 at the end of the main part. Okay, so means அந்த ஃபர்ஸ்ட் இதுல வந்து ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் முடியிற இடத்துல இருந்து தான் 0வை ஸ்டார்ட் பண்ண சொல்றாங்க. from 0 the main parts are numbered towards right of 0. Okay, ஸோ அந்த 0க்கு அடுத்ததுல இருந்து தான் நம்ம நம்பரிங்கே தொடங்கணும். எக்ஸாம்பிள் 10 சென்டிமீட்டர் ஸ்கேல நான் 2 சென்டிமீட்டரா பிரிச்சிருக்கேன். அப்போ எனக்கு 5 சப்டிவிஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் முடியிற இடத்துல தான் நான் 0ன்றத ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் 0, 1, 2, 3, 4 எனக்கு 4 சப்டிவிஷன் தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனை நான் என்ன பண்ணுவேன், ஃபர்ஸ்ட் டிவிஷனை வந்து நான் சப்டிவிஷனை ஸ்ப்ளிட் பண்ணிப்பேன். ஓகேவா? So give the names of the units and subunits clearly and indicate the name of the scale and RF clearly. So இதுதான் the points. So please listen these 4 points that we are going to apply in the problem now. சரியா? ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. பிளைன் ஸ்கேல ஈக்குவல் நம்பர் ஆஃப் பார்ட்ஸா ஃபர்ஸ்ட் பிரிச்சுக்கணும். அதுல ஃபர்ஸ்ட் பார்ட்டை மட்டும் சப்டிவிஷனா பிரிச்சுக்கணும். அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் முடியிற இடத்துல 0ன்னு ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அந்த 0ன்றதுக்கு அப்புறம் அந்த 0க்கு லெஃப்ட் சைட்ல ஃபுல்லுமே சப்டிவிஷன் தான் இருக்கணும். கிவ் தி நேம்ஸ் ஆஃப் தி யூனிட்ஸ் அண்ட் சப்யூனிட்ஸ் கிளியர்லி and indicate the name of the scale and RF clearly. இதுதான் அதோட பாயிண்ட்ஸ். so these points we have to consider. சரியா? ஓகே, இப்போ பிளைன் ஸ்கேல் அப்படின்ற டாபிக்கை பார்க்கலாம். சரியா? these type of scale represents 2 units or a unit and its subdivision. சரியா? so either 2 units or 1 unit otherwise and its subdivision மெஷர் பண்ணக்கூடிய ஸ்கேல் இது. so question பாருங்க, draw a scale 1 centimeter equal to 1 meter to read decimeters to measure a maximum distance of 6 meter. Show on it a distance of 4 meter and 6 decimeter. கன்ஃபியூஸ் ஆகுதா? இந்த கொஸ்டின் நல்லா கவனிங்க. draw a scale, ஒரு ஸ்கேல் வரைய சொல்றாங்க. ஆனா என்ன ஸ்கேல்ன்றது கொடுக்கல. பிளைன் ஸ்கேலா, வெர்னியர் ஸ்கேலா, டயகனல் ஸ்கேலான்னு கொஸ்டின்ல கொடுக்கல. draw a scale 1 centimeter is equal to 1 meter to read the decimeter to a maximum distance of 6 meter. சரியா? ஸோ ஒரு ஸ்கேல் வரைய சொல்றாங்க, அதுல யூனிட்ஸை கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம எப்பயுமே என்ன சொல்லியிருக்கோம், ஸோ யூனிட்ஸை கம்பேர் பண்ணாலே நம்ம பிளைன் ஸ்கேல்லாம் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ அந்த பிஃபோர் அந்த ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம RF கண்டுபிடிக்கணும். ரெப்ரசன்டேட்டிவ் ஃபேக்டர் என்னன்றதை கண்டுபிடிக்கணும். அந்த ரெப்ரசன்டேட்டிவ் ஃபேக்டர் ஃபார்முலா பார்த்துருக்கீங்களா? இதுதான் ரெப்ரசன்டேட்டிவ் ஃபேக்டரோட ஃபார்முலா. டைமென்ஷன் ஆஃப் அ டிராயிங் பை டைமென்ஷன் ஆஃப் தி ஆப்ஜெக்ட். இதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. அது என்ன அப்படின்னா, ஸோ ஆல்வேஸ் யூ ஷுட் யூஸ் திஸ் போத். ஃபார் எக்ஸாம்பிள் டைமென்ஷன் ஆஃப் டிராயிங் பை டைமென்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட் இருக்கு இல்லையா? ஸோ சேம் யூனிட்ஸ்ல தான் யூஸ் பண்ணணும். ஸோ மேலையும் கிலோமீட்டர் யூஸ் பண்ணீங்கன்னா கீழே கிலோமீட்டர் தான் யூஸ் பண்ணணும். மேல சென்டிமீட்டர் யூஸ் பண்ணீங்கன்னா கீழே சென்டிமீட்டர் தான் யூஸ் பண்ணணும். சரியா? ஸோ இந்த பாயிண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ பிளைன் ஸ்கேல் பார்ப்போம். ஸோ நோட் பண்ணிக்கோங்க, draw a scale 1 centimeter is equal to 1 meter. சரியா? ஸோ இதுதான். ஸோ அப்போ என்ன சொல்றாங்க கொஸ்டின்ல, 1 சென்டிமீட்டர் வந்து 1 மீட்டர். ஸோ 1 மீட்டர் நம்மளால வரைய முடியாது இல்லையா? அதனால 1 சென்டிமீட்டர் ஆக்கிக்கிறாங்க. அப்ப நம்ம என்ன வரைய போறோம், டைமென்ஷன் ஆஃப் டிராயிங் எவ்வளோ, 1 சென்டிமீட்டர். கொடுத்துருக்க கொஸ்டின்ல எவ்வளோ இருக்கு, 1 மீட்டர் இருக்கு. ஸோ இந்த லைன் புரியுதா? draw a scale 1 centimeter is equal to 1 meter அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, 1 மீட்டரை வந்து 1 சென்டிமீட்டரா நீங்க வரைங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ கொஸ்டின்ல ஒரு டயக்ராம் 10 மீட்டர் இருக்கு. ஸோ 10 மீட்டர் நம்மளால வரைய முடியுமா? ஸோ யாராவது சொல்லுங்க, 1 மீட்டர், 1 மீட்டருக்கு எத்தனை சென்டிமீட்டர் யாருக்கா தெரியுமா? 100 சென்டிமீட்டர் சார். ஓகே, 100 சென்டிமீட்டர் அப்படின்ற பட்சத்துல
உங்களோட லாங் சைஸ் ஸ்கேலே 30 சென்டிமீட்டர் தான். ஸோ 3 லாங் சைஸ் ஸ்கேல் வச்சாதான் ஒரு ஒரு மீட்டரே வரும். அது எப்படி நம்மளால பேப்பர்ல வரைய முடியும்? வரைய முடியாது. அதனாலதான் அந்த 1 மீட்டரை வந்து இவங்க 1 சென்டிமீட்டர் அஷ்யூம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப டைமென்ஷன் ஆஃப் டிராயிங் அப்படின்றது நம்ம வரைய போறது. அப்ப நம்ம வரைய போறது எவ்வளவு? 1 சென்டிமீட்டர் தான். கொடுத்துருக்கிறது எவ்வளவு? 1 மீட்டர். எப்பயுமே ஆர்எஃப் கால்குலேட் பண்ணும்போது என்ன பாயிண்ட் சொல்லியிருக்கோம்? மேலையும் கீழையும் ஒரே யூனிட்டா இருக்கணும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? அதனால 1 சென்டிமீட்டர் டிவைட் பை 1 மீட்டர். 1 மீட்டர் வந்து என்னன்னு வச்சுக்கிறாங்க? 100 சென்டிமீட்டர்னு வச்சுக்கிறாங்க. ஸோ 1 பை 100 அதுதான் ஆர்எஃப் வேல்யூ. ஸோ இந்த ஆர்எஃப் வேல்யூ கால்குலேட் பண்றது உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? No, sir. ஓகே. டவுட்ஸ் இல்லைன்னா கவனிக்கலன்னு அர்த்தம். அதான் ஓகேவா? ஸோ calculate RF is equal to dimension of drawing by dimension of object. ஸோ இந்த இடத்துல நல்லா கவனிச்சுக்கோங்க. சேம் யூனிட் தான் யூஸ் பண்ணணும். நிறைய பேர் 1 by 1 is equal to 1ன்னு போடுவீங்க. அது தப்பு. 1 எப்போ வரும்? நம்ம ஸ்கேலே எடுக்க வேண்டிய அவசியம் இல்லாத காரணங்கள்ல மட்டும்தான் நமக்கு 1 வரும். ஓகேவா? 1 மீட்டர் அப்படியே 1 மீட்டரா வரைஞ்சீங்கன்னா தான் 1 வரும். நம்ம 1 மீட்டர் 1 சென்டிமீட்டரா வரைகிறோம். அப்ப வந்து நமக்கு கண்டிப்பா 1 வரவே வராது. ஸோ 1 by 100 தான் வேல்யூ. ஸோ செகண்ட் ஃபார்முலா நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? லென்த் ஆஃப் தி ஸ்கேல் சொல்லியிருக்கோம். ஸோ லென்த் ஆஃப் தி ஸ்கேல் இஸ் ஈக்குவல் டு RF இன்ட்டு மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ். ஸோ மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் வந்து இந்த இடத்துல எவ்வளவு வரைய சொல்லியிருக்காங்க? 6 மீட்டருக்கு வரைய சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் ஆஃப் 6 மீட்டர். ஸோ அப்போ வந்து அதை 600 சென்டிமீட்டர் மாத்திக்கிறோமா? ஸோ 1 by 100 இன்ட்டு 600. ஸோ எவ்வளவுக்கு வரையணும்? ஸோ உங்களோட ஹோல் ஸ்கேலோட லென்த் வந்து 6 சென்டிமீட்டர் தான் இருக்கணும். சரியா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா செகண்ட் ஃபார்முலால? டவுட் இருக்கா இல்லையா? ஓகே, குட். ஓகே, ஸோ 2 ஃபார்முலாஸை ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஸ்கேல் வரைய போறோம். சரியா? இப்போ மட்டும் நான் அகைன் அந்த ப்ரொசீஜரை ரீட் பண்றேன். இந்த ரெண்டு ஃபார்முலா எல்லா ஸ்டெம்க்கும் இந்த 2 ஃபார்முலா கால்குலேட் பண்ண பிறகு நான் ப்ரொசீஜருக்கு போறேன். சரியா? இங்க பாருங்க, இங்க கொடுத்துருக்காங்க இல்லையா? இட் கன்சிஸ்ட் ஆஃப் அ லைன் divided into equal number of equal main parts அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் நான் இப்ப பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ண போறேன்? இந்த ஃபர்ஸ்ட் மெயின் பார்ட்டை வந்து சப்டிவைட் பண்ணி ஸ்மாலர் பார்ட்ஸா மாத்த போறேன். தேர்ட் என்ன பண்ண போறேன்? அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் முடிகிற இடத்துல 0 போட போறேன். அடுத்து என்ன பண்ண போறேன்? அதுல இருந்து அதுக்கு அடுத்து வர்றதப்போ நம்பரிங் பண்ண போறேன். அப்புறம் யூனிட்ஸை நேம் பண்ண போறேன், சப் யூனிட்ஸை நேம் பண்ண போறேன், ஸ்கேல் பேர் போட போறேன், ஆர்எஃப் பேர் போட போறேன். ஓகேவா? ஸோ பிளைன் ஸ்கேல் பார்த்துட்டு இருக்கோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 ஸ்டெப் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ ஆர்எஃப் கண்டுபிடிச்சிட்டோம், லென்த் ஆஃப் தி ஸ்கேல் கண்டுபிடிச்சிட்டோம். இந்த லென்த் ஆஃப் தி ஸ்கேல் நம்ம வரைய போகிற ஸ்கேலோட லென்த். ஸோ ஸ்கேல் எடுத்துட்டு 6 சென்டிமீட்டருக்கு ஒரு லைன் வரைஞ்சிக்கணும். சரியா? ஸோ 6 ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 6 சென்டிமீட்டருக்கு லைன் வரைஞ்சிக்கிறீங்க. ஸோ இது ஈக்குவல் நம்பர் ஆஃப் பிரிக்கணும் அப்படின்னா 6 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிக்கிறாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணணும்? 1 சென்டிமீட்டரா பிரிக்கணும். 0, 1 சென்டிமீட்டர், 2 சென்டிமீட்டர், 3 சென்டிமீட்டர், 4 சென்டிமீட்டர், 5 சென்டிமீட்டர், 6 சென்டிமீட்டர். ஸோ இதுதான் நம்மளோட ப்ரொசீஜரோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ இந்த லைனை ஈக்குவல் பார்ட்ஸா பிரிக்கிறோம். சரியா? அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க? இதுதான் வந்து லார்ஜர் டிவிஷன் யூனிட்டை மென்ஷன் பண்ணுது. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்டை மட்டும் சப்டிவைட் பண்ண சொன்னாங்கல்ல, அதுதான் நம்ம செகண்ட் பண்ண போறோம். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டோட எண்ட்ல இருந்து 0 ஆரம்பிக்குது. 1, 2, 3, 4, 5. அதுக்கடுத்து இதுதான் 10. ஸோ இதுல இருந்து சப்டிவைட் பண்றோம் பாருங்க. ஸோ 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. சரி, இந்த 0 to 10ன்றது வந்து சப்டிவிஷன். இது வந்து மெயின் டிவிஷன் 1, 2, 3, 4, 5. ஸோ இந்த ஸ்கேல் வந்து இந்த பிளைன் ஸ்கேல் வந்து பாத்தீங்கன்னா காமன் தான். ஸோ எல்லா சம்லையுமே இந்த ஃபர்ஸ்ட் டிவிஷன் மட்டும் சப் டிவிஷன் மென்ஷன் பண்ணணும். அதனாலதான் ஃபர்ஸ்ட் டிவிஷன் முடிஞ்சப்பல இருந்தா நம்ம 0ன்னு ஸ்டார்ட் பண்ணணும். அந்த 2 ஸ்டெப் கூட ரிப்பீட் பண்றேன் பாருங்க.